ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன் மஸ்ட் வாட்ச் மூவி செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, சையாரா 2025ல ரிலீஸ் ஆன பாலிவுட் ரொமான்டிக்கல் டிராமா மூவி. மஸ்ட் வாட்ச் மூவி தான். எல்லாருமே ஹைப் கொடுத்து ஓவர் ரேட்டட் மூவின்னு கூச்சல் விட்டுக்கிட்டு இருந்தாலும் டீசென்ட் வாட்சான ஃபீல் குட் டிராமாவை இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங் மைண்ட் செட்டோட ப்ரெசென்ட் பண்ணி எமோஷனலா எல்லாரையும் ஃபீல் பண்ணி உட்காந்து யோசிக்க வச்சிருவாங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு சிங்கரா இருக்காரு. பாஸ்ட் லைஃப்ல பல அடி வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம கதையோட ஹீரோயின் பாஸ்ட் லைஃப்ல இருந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ரைட்டராகவும் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்களோட டைரியில பக்கம் பக்கமா பல கவிதைகளை எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைரி ஒரு நாள் நம்ம கதையோட ஹீரோ கையில கிடைக்க ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்து கொலாபரேட் பண்ணி பாட்டை ரிலீஸ் பண்ணி ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில அப்பாவால வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டாரா, ஹீரோ ஹீரோயின் எதுக்காக பிரிஞ்சு போனாங்க, காணாம போன ஹீரோயினை ஹீரோ கண்டுபிடிச்சாராங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிற ரொட்டீனான ஃபார்முலான லவ் டிராமாவை எடுத்து டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ற மாதிரி லவ்வையும் எமோஷன்ஸையும் கிஸ்ஸையும் நிறைச்சு இன்னசென்ஸோட ஹீரோயினை ஃபீல் பண்ண வச்சு ரகட் பாயா இருக்கக்கூடிய ஹீரோ எப்படி சாக்லேட் பாயா மாதிரி கரைஞ்சு உருகி காதலுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றாருங்கிறத இந்த படத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் சிம்பிளான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான போல்டான ஒரு ரொமான்டிக்கல் ரொட்டீன் டிராமா தான் இது. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் நீட்டா இருந்துச்சு. சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி பல சிச்சுவேஷனை இவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் சையாரா சாங் வர இடம்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. கூடவே பாத்தீங்கன்னா கிரிக்கெட் சீனு, ஹாஸ்பிட்டல் சீனுன்னு சொல்லி 2-3 சீன்ஸ் படத்துல செம்ம டச்சிங்கா இருக்கு. அண்ட் பல காதல் படத்துல வரக்கூடிய ரெஃபரன்ஸ் அதே கிளீஷேவான காட்சிகளை கன்வின்ஸ் பண்ணி தான் எடுத்து இங்க பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொட்டீனா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால பல ஜென்ரேஷன் கழிச்சு கல் கிளாசிக்கான ஒரு ரோம் காம் ஃபீல் இருக்கிறதுனால தமிழ் டப்லே இல்லைனாலும் இவ்வளவு பியூட்டிஃபுல்லான மூவியை கெமிஸ்ட்ரியோட பிரசென்ட் பண்ணதுனால மிஸ் பண்ணாம பாருங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். அண்ட் படம் ரொம்ப ரிலேட்டபிளா நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபி, சாங்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே டாப் நாச்சா விஷுவலா கலர்ஃபுல்லா செம்மையா பிரசென்ட் பண்ணி ஆடியன்ஸ் ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. படம் தமிழ் டப்ல இல்ல, ஹிந்தியில மட்டும் நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கிஸ்ஸிங் சீன்ஸ் நிறைய இருக்குங்கிறத மனசுல வச்சுட்டு ஃபேமிலியோட பாருங்க. இந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சையாரா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7.4 out of 10. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை, see you and love you all.